உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம், சனி பகவான் மற்றும் செவ்வாய் ஆகிய இருவர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவாக உள்ளனர் இம்மாதம் முழுவதும். மற்ற கிரகங்களினால் எவ்வித நன்மையையும் எதிர்பார்ப்பதில் பயனில்லை. வருமானமும் செலவும் சமமாகவே இருக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் பாசமும் குறையும். மனைவியின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையினால் குணமாகும். குடும்ப பிரச்சனைகள் மனதை அரிக்கும். திருமண முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் நெருங்கிய உறவினர் ஒருவர் பணியை இழக்க நேரிடும். வரவிற்கு மேல் செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் கல்வி முன்னேற்றம் தடைபடும். சிறு விஷயத்திற்கும் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படும். மாதத்தின் கடைசி வாரத்தில் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். உத்தியோகத்துறைக்கு தலைவரான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று அவரது ஆட்சி வீடான கும்பத்தில் நிலை கொண்டுள்ளார். அவருடன் செவ்வாயும் இணைந்துள்ளார். இது யோக பலன்களை குறிக்கிறது. வேலை பார்க்கும் இடத்தில் அனைவரின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு பெருகும். வேலை இல்லாதவர்களுக்கு அதிகம் பாடுபடாமல் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். இதுவரை காரணமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள், ஊதிய உயர்வு ஆகியவை எப்போது கிடைக்கும். விருப்பப்பட்ட இடத்திற்கு மாறுதலும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் இருப்பினும் சந்தை நிலவரம் அனுகூலமாக உள்ளன. போட்டிகளின் கடுமை குறையும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். புதிய ஆர்டர்களையும் எதிர்பார்க்கலாம். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் கை கொடுக்கும். கலைத்துறைக்கு அதிபர்களான சுக்கிரனும் புதனும் அனுகூலமாக இல்லை. உள்ளதை வைத்து சமாளிக்க வேண்டி வரும். மாத கடைசியில் பண நெருக்கடி சற்று அதிகமாக இருக்கக்கூடும். எந்த செலவையும் தவிர்க்க இயலாது. எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வாய்ப்புகளும் தாமதப்படும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் குறையும். அரசியல் துறையினர் கட்சி தலைவர்களுடன் பழகுவதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொண்டர்களின் ஒவ்வொரு செயலையும் அசைவையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். பொதுக்கூட்டங்களில் பேசும்போதும் எச்சரிக்கையாகுங்கள். கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. மாணவியர் பாடுபட்டு படிக்க வேண்டிய மாதம் இந்த பங்குனி மாதம். புத்தகத்தை கையில் எடுத்தாலேயே தூக்கமாக வரும். சோம்பல் மேலிடும். சக ஊழியர்களுடன் நெருக்கமாக பழக வேண்டாம். இரவில் நெடுநேரம் கண்விழித்து படிக்க வேண்டாம். சக மாணவர்களுடன் நெருக்கமாக பழக வேண்டாம். நேர்முகத் தேர்வுகளின் போது பதிலளிக்க தயக்கம் நேரிடும். இது உங்கள் வெற்றியை பாதிக்கக்கூடும். விவசாயத்துறையினர் அதிர்ஷ்டவசமாக சனி, பூமிக்காரகனான செவ்வாய் ஆகிய இருவருமே சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருகிறார்கள். பருவத்தில் மழை பெய்யும். பயிர்களும் செழித்து வளர்ந்து லாபத்தை பெற்றுத்தரும். பழைய கடன்கள் இருப்பின் அவற்றில் ஓரளவு இப்போது அடைபடும். கால்நடைகள் நல்ல அபிவிருத்தியை அடையும். அவற்றின் பராமரிப்பில் பணம் அதிகமாக விரயமாகும். அண்டை நிலத்தாரோடு ஒற்றுமை நிலவும். அடிப்படை வசதிகள் குறைவின்றி கிடைக்கும். பெண்மணிகள், குடும்ப பொறுப்புகளை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. ஆதலால் இம்மாதத்தில் அதிக நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடாது. ஆயினும் வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு உத்தியோகக்காரரான சனி பகவான் சுபபலம் பெற்று திகழ்வதால் அலுவலகத்தில் பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ராகு மற்றும் சனியின் 2 கிரகங்களுக்கான சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள்: பங்குனி 1 மீண்டும் 27 காலை முதல் 29 பிற்பகல் வரை. நன்றி.